ஹாய் சலீம். ஹாய் அர்னால்ட். சலீம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சூப்பர். ஓகே, இன்னும் செஷன் இன்னும் 1 hour இருக்கும். கண்டினியூஸ், அதனால தான். அண்ட் டே 2 முடிச்சிட்டோம். இப்போ டே 2ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அசைன்மெண்ட் செக் பண்ணிடலாமா? அசைன்மெண்ட்ஸ் செக் பண்ணிடலாம். அண்ட் அசைன்மெண்ட்ஸ் நிறைய அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட சென்ட் பண்ணியிருக்கீங்க. ரியலி பார்க்க நல்லா இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கு அப்படின்னு மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ் எஸ், உங்களோட அசைன்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங், ஒரு ஹேமர், ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, இந்த ஒரே இமேஜ், செட் ஆஃப் இமேஜ் தான் எடுத்திருக்கீங்களா? இல்ல, அடுத்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல சொன்னது. ஓகே, இதுல எனக்கு வந்து ப்ரோ அந்த பிரைஸ் ரேஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு ப்ரோ. ஓகே, பிரைஸ் ரேஞ்சா? பிரைஸ் ரேஞ்ச் நீங்க இதுல டிரா பண்ணிக்கலாம், கரெக்ட்டா தானே இருக்கு? இப்படிதானே ப்ரோ, இது கரெக்ட்டுங்களா? bearish body end to upper wick ஓட high and Okay. then for bullish வந்து body close to lower wick. இது கரெக்ட்டுங்களா ப்ரோ? இது கரெக்ட். ஓகே ப்ரோ. டோஜியும் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஓகே, அது டோஜி வந்து அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு லைவ்ல இப்ப நான் அனலைஸ் பண்றேன். இருங்க, உங்களுக்கு லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சலீமோட ஒரு டைம் செக் பண்ணிடலாம். சலீம் இருக்கு ப்ரோ. ஓகே சலீம், இது வந்து டோஜி கிடையாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இது டோஜி கிடையாது. டோஜியோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தர் எனி மூவ்மெண்ட் கொடுக்கலாம், எனி சான்சஸ் இருக்கும். அதனால அந்த டைம்ல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப டஃப். அப்ப அது டோஜி கரெக்டா இல்ல தப்பா இருக்கான்னு நம்ம தானே ஐடென்டிஃபை பண்ணணும். தப்பா இருக்கு, நான் இதை உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இதுல பிரைஸ் ரேஞ்ச், ஷார்ட் பொசிஷன், லாங் பொசிஷன் எல்லாமே கிளியர். இதுவும் ஃபைன், இதுவும் ஓகே. இது ஹேமர். யா ஓகே. இது எம்டி ஃபைல ஓபன் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. டே 3 ஓட கோர் டாபிக்ஸ். டே 3 போட்டிங்களா? டே 3 ஓட இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன்ஸ். இதுக்கு முன்னாடி செஷன்ஸ் மட்டும் பார்த்தோங்களா? இதுல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன்ஸ் பார்ப்போம். செகண்ட் டாபிக் வந்து இன்ஸ்டிடியூஷனல் மேனிபுலேட்டிவ் ஜோன்ஸ் பார் இன்டர்வல் செஷன்ஸ். தேர்ட் டாபிக் பிரீமியம் கேண்டில் அண்ட் வீக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஃபோர்த் பாயிண்ட் எழுதிக்கோங்க, இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் வேலிடேஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் வேலிடேஷன்னே ஒன்று இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் வேலிடேஷன்ல மார்க்கெட்ல ரேஞ்ச் டெவலப் பண்றது யார் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பில்ட் பண்றது யார்? இது ரொம்ப 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 ஒரு கீ பாயிண்ட். ப்ராஃபிட் பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும், ரேஞ்ச் வேலிடேஷனை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் நிறைய பாயிண்ட் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சப்போர்ட் லேயர் இருக்குது, அந்த சப்போர்ட் ஜோன் இருக்கிறப்ப ப்ரைஸ் மேலேருந்து ட்ராப் ஆகுறப்ப அது யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா? சப்போர்ட் இருக்குங்கிறதுக்காக ப்ரைஸ் மேலே போகாது. அந்த இடத்துல டிமாண்ட்னு ஒன்று ரைஸ் ஆனால் தான் மேலே போகும் ப்ரைஸ். அப்போ அந்த இடத்துல வேலிடேஷன், அந்த ரேஞ்சை வந்து வேலிடிட்டி பண்ணுறது யார் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் பண்ணுறது யார்? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? Okay. So, Arnold. Yes, ma'am. Topic number 1. Institutional trading session. Oh, you. Great ஆயிடுச்சா? இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக எடுத்த கோல்டோட ட்ரேட்ஸ். மண்டே ஸ்டார்ட் ஆயிருக்குங்களா? Yes, மண்டே எவ்வளோ போயிருக்கு? 1:3. 1:3. 3 RR. இந்த ட்ரேட் 1:3. 1:3. RR. 3.45 RR. ஓகேங்களா? இந்த ட்ரேட் 2.61 RR. இந்த ட்ரேட் நேற்று எடுத்தது 1:4.7 RR. ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளில் எவ்வளோ கோல்டு? அதுவும் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். இங்கே ட்ரேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மாறுது. இங்கே ட்ரேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகுது. இங்கே ட்ரேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆகுது. இங்கே ட்ரேட் என்ட்ராகி இங்கே ட்ரேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமே மார்க்கெட் என்ன ஆகுது? ஃபுல் ஃபால். கரெக்டுங்களா? இப்போ இங்கே க்ளோஸ் ஆனே மார்க்கெட் மேலே போகுது. இந்த இன்ஸ்டிடியூஷனல் மூவை கேப்சர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரேரஸ்ட் சினாரி. இது எவ்வளோ பேர்லாம் இதை வந்து ஹேண்டில் பண்ணி பண்ணுறாங்க தெரில. பட் கோல்டில் உண்மையிலுமே சொல்ல போனால், டு பி ஹானஸ்ட், வந்து கோல்டில் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டபிளாகிறது ரொம்ப பிளென்டி ஆஃப் இயர்ஸ் எடுக்கும், பிளென்டி ஆஃப் மந்த் எடுக்கும். பட் ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவே மாற்றிடும். இப்போ இந்த இடத்துல வந்து கோல்டில் வந்து இது ஒரு மேனிபுலேஷன் ஜோன் தானே, மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்துருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல கீழே வர மாதிரி வந்துட்டு தானே ஃபுல்லாக கீழே போயிருக்கு. இதில் ஒன் சைட் ஆர்டர்ஸ் தானே இருக்குது, டேரெக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. கரெக்ட் தானே?
இதில் டேரெக்டாக மார்க்கெட் ஏறி இருக்கு, கரெக்ட் தானே? Yes. இதில் டேரெக்டாக ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கு, கரெக்ட் தானே? இதில் டேரெக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு, கரெக்ட் தானே? இந்த இன்ஸ்டிடியூஷனல் மூவ்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இண்டிகேஷன்ஸ் படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அவங்க எந்த இண்டிகேஷன்ஸ் கொடுக்காம மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. சப்ளையர்ஸ் இருக்காங்களா, டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கா, ஆர்எல்ஸ் லிக்விடிட்டி மத்தியில் வந்து எல்லாமே வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு போகுதா, ரொம்ப பிளென்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப தான் எல்லாமே கோரிலேட்ஸ் பண்ணுறப்ப தான் இந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான எக்ஸிக்யூஷனே பண்ண முடியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கோல்டில் ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசினப்ப என்ன சொன்னார்னா, மாதத்துக்கு 2 என்ட்ரி வரும் ப்ரோ, எப்படி மாதத்துக்கு 2 என்ட்ரி வரும், நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அப்போ இன்னும் அவர் மேலும் மேலும் ஒரு நாலேஜை கற்றுக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். கோல்டில் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப கிளியராக இருக்கும், ஹை வாலட்டைல் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ட்ரேட்ஸை நீங்கள் கிளியராக கேப்சர் பண்ணலாம். இது எல்லாமே லைவில் டிஸ்கார்டில் அனலைஸ் பண்ணது. அண்ட் பேட்ச் 2 முடிஞ்சு அவ்வளோ பேர் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து கிளியர் பண்ணி இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, லைவ் ட்ரேட்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே இருக்குது, போக போக பார்க்கலாம். இன்னைக்கு டே டாபிக்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அர்னால்ட். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன் டே 3 கரெக்ட்டுங்களா? ஆமாம், டே 3. டே 3ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன்ஸ் இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் மேனிப்புலேட்டிவ் ஜோன் ஆர் இன்டர்வல் செஷன். இன்ஸ்டிடியூஷனல் மேனிப்புலேட்டிவ் ஜோன்ஸ் செக் பண்ணேன் எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு. ஓகே, தென் ஆர் இன்டர்வல் செஷன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்டர்வல் செஷன்ஸ், தென் ப்ரீமியம் கேண்டில் அண்ட் வீக் ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரீமியம் கேண்டில்ஸ் அண்ட் வீக் ஸ்ட்ரக்சர். வீக் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் வேலிடேஷன். வேலிடேஷன் வேலிடிட்டி. ஃபோர்த் பாயிண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் வேலிடேஷன். ரேஞ்ச் வேலிடேஷன் ஆர் கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எல்லாமே இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷனில் இப்போ நீங்கள் சலீம் அண்ணா அர்னால்ட் இருக்கீங்க. இப்போ இந்த உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே எல்லாமே கிளியராக இருக்கீங்க, கிளாரிட்டியோட இருக்கீங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டி. இப்போ ஒரு இடத்துக்குள்ள நீங்க போனாலே மார்க்கெட்ல லாஸ் தான் ஆகுறீங்கன்னு தெரியுது. ஓகே, பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இருக்காங்க. பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் வந்து 24/7 வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபண்டை இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சர்டன் டைமிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த சர்டன் டைமிங்ஸில் தான் ஃபண்டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல 1000 பேர் பை பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்ம பை பண்ணணும். இப்போ அந்த 1000 பேர் செல் பண்ணுறப்ப நம்ம பை பண்ணக்கூடாது. அப்போ அந்த 1000 பேர் பை பண்ணுறாங்களா, செல் பண்ணுறாங்களா, எந்த டைம் ஃப்ரேமில் வராங்க, எந்த டைமிங்ஸில் வராங்க, எந்த செஷனோட பீக் ஹவர்ஸில் வராங்கன்னு எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன்ஸ். ஓகேங்களா? எந்த டைமுக்குள்ள இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டீஸ் கிளியராக வராங்க, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ஃபண்டை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபண்டை வித்ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் செஷன்ஸ். ஓகேங்களா? இதை நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம எந்த பாத்தில் போகணும் அப்படின்னு தெரியும். நம்ம போகிற பாத் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி அங்கே ப்ராஃபிட் செக்யூரிகேட், அந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டு இருக்கணும். கரெக்டு தானே? எல்லாருமே அந்த இடத்துல லாஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துக்குள்ள போனால் என்ன ஆகும்? சலீம், ஒரு இடத்துல எல்லாருமே லாஸ் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துக்குள்ள நம்ம போனா என்ன ஆகும்? லாஸ் தான் ப்ரோ. எல்லாருமே அந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் மட்டும் மேக் பண்ணணும்னு எல்லாருமே பை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல போய் நம்ம பை பண்ணா கண்டிப்பா பை தான் ஆகும், ப்ராஃபிட் தான் போகும். அப்போ இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த மேனிபுலேட்டிவ் ஜோன்ஸ்னே ஒன்று இருக்கு, இன்டர்வல் ஜோன்ஸ். ட்ரேடிங்ல யாருமே இன்னும் ஃபாரெக்ஸ்ல இதை பத்தி யாருமே ஓப்பன் அப் பண்ணல. பட் நிறைய பேருக்கு இது ஸ்டில் தெரியும். இது ஸ்டில் தெரிஞ்சுமே நிறைய பேர் இதை ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. என்னன்னா ஸ்ட்ராட்டஜி கிளியரா இருக்கு, கான்செப்ட்ல கிளியரா இருக்கு. பட் இந்த இன்டர்வல் பிரேக்ஸ்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஆனா லாஸ் ஆகும். ஏன்னா இது வந்து இன்டர்வல் செஷன்ஸ். இன்டர்வல் செஷன் இஸ் ஒன்லி ஃபார் மேனிபுலேட்டிவ்ஸ். போற மாதிரி போகும். நம்பிக்கை ட்ரேடிங்ல ஈஸியா சம்பாரிச்சிடலாம், ஆனா ரிசல்ட் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல நம்ம ரிசல்ட்டை மட்டும் தான் பார்க்கணும், இல்லையா ஹோப்பை பார்க்க கூடாது. அப்ப இந்த இன்டர்வல் செஷன்ஸ் என்ன ஆகும்? மார்க்கெட்ல கண்டிப்பா லாஸ் ஆகும். கண்டிப்பா லாஸ் ஆகும். எனி டைம் நீங்க இதுக்குள்ள கன்ஃபர்மேஷனே கொடுத்தாலும் போகக்கூடாது.
ப்ரோ ப்ரோ இன்டர்வல் செஷன் நடக்குது ப்ரோ, கன்ஃபர்மேஷன் வருது ப்ரோனா என்ட்ரு ஆகாதீங்க. ப்ரோ ஒரு சின்ன டவுட். ம் இப்ப கீழே நம்ம சப்போர்ட் லெவல்ல சம்மர் கேண்டில் ஓப்பன் ஆகி என்கல்பிங் கொடுத்திருந்தாலுமே இந்த மாதிரி சரி, ஆப்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் தான் அனலைஸ் பண்ண முடியும். சரி, ஓகே ஓகே அதை வச்சு நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்ல. பட் ஓகே அதெல்லாம் ஒரு டைரக்ஷன்ஸ் தான் மார்க்கெட் கொடுக்கும். இதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னும் கத்துக்க வேண்டியது. ஓகே ஓகேங்களா? அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி இன்டர்வல் பிரேக்ஸ்ல வந்தா கூட என்ட்ரு ஆகக்கூடாது, எதுவுமே கேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே லாஸ் போகக்கூடிய ஒரு வேயை தான் கொடுக்கும். ஓகே ஓகே ப்ரோ இதுக்குள்ள போனீங்கன்னா லாஸ் தான் ஆகும். அதுக்குள்ள போறதை அவாய்ட் பண்றது பெட்டர். இது என்ன டைமிங்ஸ் எப்படி பார்க்கணும் அதை நான் லைவாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவுமே பிடிஎஃபோ பிரசன்டேஷன் எல்லாம் கிடையாது, ஒன்லி லைவ். இன்னைக்கு கோல்டுக்கு நடந்தது, இன்னைக்கு யூரோஎஸ்டியில் நடந்ததையும் பார்ப்போம். ப்ரீமியம் கேண்டில்ஸ் அண்ட் வீக் கேண்டில்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுமே தான் ரேஞ்சை ஐடென்டிஃபை பண்ண முடியும். யார் இருக்கா, சப்ளையர்ஸ் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்களா, இல்லை பையர்ஸ் எல்லாருமே டிமாண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்களா. சப்ளையர்ஸ் செல் பண்ணுறாங்களா, பையர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேண்டிலோட தியரியை வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக. ஓகேங்களா? இப்போ ரேஞ்ச் வேலிடிட்டி கண்ட்ரோல்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஃப்ரேம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. டே 3 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன்லாம் இல்லை. இப்போ அடுத்தது ஒரு ஃபேஸ்க்குள்ளே போகிறோம். ஃபவுண்டேஷன் ஃபேஸ் வந்து இந்த டேயோட முடிஞ்சிடும். நாளைக்குலேருந்து இன்டர்மீடியட் ஃபேஸ் வரும். இப்போ இந்த ரேஞ்ச் வேலிடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் அப்படின்னா சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு ஆர் வாட் எவர், எஸ்எம்சி, பார்டர் பிளாக் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இருக்காங்க, இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். இங்கே ஒரு ரேஞ்ச் டெவலப் ஆகுது, இங்கே ஒரு ரேஞ்ச் டெவலப் ஆகுது. இப்போது சப்போர்ட்லேருந்து போகிற பையர்ஸ் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸில் ஸ்டில் அக்ரெசிவாக இருக்காங்க. ப்ரோ இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக் சொல்லியிருக்காங்க ப்ரோ, நான் இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட்டில் என்டர் ஆகலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் போனதில்லை. ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குன்னு சொல்லி நான் இங்கே செல் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. செல் போகிற மாதிரி போகும். ஓகே, மார்க்கெட் ஸ்டில் மேலே போயிடும், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடும். ஏன்னா மார்க்கெட் இங்கே ரேஞ்சை டெவலப் பண்ணியிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட். சப்ளையர்ஸே மார்க்கெட்டுக்குள்ள இன்னும் இன்ஜெக்ட் ஆகல. ஒரு டிமாண்ட் அக்ரெசிவாக போயிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல போய் செல் பண்ணால் எப்படி மேலே கீழே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ நான் இங்கே ட்ரேட் எடுத்துட்டேன், டேக் ப்ராஃபிட் இங்கே வச்சிருக்கேன், கீழே போனிச்சுன்னா எனக்கு 10,000 15,000 லாபம்னு சொல்லுவாங்க. பட் அங்கே போகாது. அப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்? பையர்ஸ் தான் டிமாண்டில் இருக்காங்க ஒளி, ஏன்னா செல்லர்ஸ் உள்ளுக்குள்ளே வரல. அப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே செல்லர்ஸ் வராங்களா இல்லை டிமாண்ட் தான் ஸ்டில் இருக்கான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இதை தான் மெயின் டாப்பிக்காக பார்ப்போம். இது உங்களுக்கு த்ரூ அவுட் செஷன், உங்களுக்கு த்ரூ அவுட் இதை முடிச்சதுக்கு அப்புறமே முதற்கொண்டு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக லைஃப்பில் ட்ரேடிங்னு ஒரு கெரியரில் இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகும். இன்ஸ்டிடியூஷனல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வேலிடேஷன் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். கிளியருங்களா? இப்போது அடுத்த சினாரியோ, இதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப சப்போர்ட்லேருந்து மேலே போகுது ப்ரைஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுது. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகிறப்ப இந்த கண்ட்ரோலர்ஸ் வந்து பையர்ஸ் எல்லாருமே குறையிறாங்க. கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஜேம்ஸ் அண்ட் அர்னால்ட் பையர்ஸ் குறையிறாங்க. பையர்ஸ் குறையிறப்ப இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்ளையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்போ அந்த சப்ளையர் ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்? ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபால் பண்ண தானே ட்ரை பண்ணும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் அப்சல்யூட்லி கீழே தான் போகும். கரெக்ட் தானே? அப்போ இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலர்ஸையும் பார்க்கணும், ரேஞ்ச் ஆஃப் வேலிடேஷனையும் பார்க்கணும், ஈவன் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷனையும் பார்க்கணும், ப்ளஸ் லிக்விடிட்டியும் பார்க்கணும். லிக்விடிட்டி ஃபியூல் அப் பண்ணுதா, லிக்விடிட்டி அக்குமுலேஷனில் இருக்கா, லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கா, இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ ப்ரீமியம் ஜோன் ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுங்க. அந்த ஃபிபனாச்சி மூலயமா மார்க்கெட் வந்து எய்தர் ப்ரீமியமில் இருக்கும், டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். மேலேருந்து 50% இருந்துச்சுன்னா டேரெக்டாக செல் பண்ணுங்க, மார்க்கெட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஏஎம்டி கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஏஎம்டி கான்செப்ட்லாம் ஏஎம்டின்னு ஒரு கான்செப்டே இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, மார்க்கெட் ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது நாட் ஏ ரைட் அப்ரோச். தட் இஸ் நாட் ஏ ரைட் அப்ரோச். இந்த இடத்துல ஒரு கரெக்டான அப்ரோச் பார்க்கணுன்னா செவரல் மல்டிபிள் இடத்துல கன்ஃபர்மேஷனை பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு காலேஜ் சேர்றோம், ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே தானே செக் பண்ணுவோம். ஒரு ரிவ்யூலேருந்து மக்களோட எதிர்பார்ப்புலேருந்து அவர் கரெக்டாக ஜேர்னல் பண்ணுறாங்களா, எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க, கரெக்டாக. நான் டிசம்பர் பேட்சில் இருக்கிறவங்க வந்தவங்க முதற்கொண்டு இப்போ வரைக்கும் நான் காலையில் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன், சேர்ந்து தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப பெரிய டவுன்ஃபால் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ட்ரேடிங்கிறது கஷ்டப்படுறோம், இன்னும் கொஞ்சம் லைஃபை பெட்டர் ஆக்கலாம். இதை பிரைமரி இன்கமாகவும் மாற்றலாம், செகண்டரி இன்கமாகவும் மாற்றலாம். பட் இன்கம் சோர்ஸ் டெவலப் பண்ணலாம் when we understand a right knowledge and approach. ஒரு கரெக்டான புரிதல் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை பார்க்கறது மூலயமா வித்ட்ராவல்ஸும் பண்ணலாம்.
சரிங்களா? ஓகே. அது முக்கியமான ஃபேவரட்டான திங் என்ன தெரியுங்களா? 2 அசெட். ஒன்று XAU USD, இன்னொன்று இதெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட் எனக்குலாம். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் எதனால அப்படின்னா, இதில் நான் நிறையா விட்டிருக்கேன், நிறையாவும் பார்த்துட்டேன். ரீசன், இது ரொம்ப ரொம்ப குளோபலி ஹை ப்ரொஃபைலான அசெட் XAUSD, இன்னொன்று EURUSD. இந்த 2 அசெட் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா போதும். ஒரு 1:20 RR, 1:15 RR வீக்லி இருக்குது, மந்த்லியே இதெல்லாம் போதும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, சஸ்டைனபிளாக எவ்ரி வீக் வந்து சம்டைம்ஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு இது நல்லது தானே. ஸோ டே 2 இப்போ இந்த அளவுக்கு ஓகே, இன்ட்ரடக்ஷன்லாம் இது பிரதர். இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி புதுசாக இருக்குங்களா, ஆல்ரெடி கற்றுக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லை ப்ரோ, புதுசாக இருக்கு உங்களுக்கு அர்னால்ட்? புதுசாக இருக்கு ப்ரோ. டே 2 வந்து உங்களுக்கு சம்திங் பெரிய நாலேஜ் கொடுத்துருக்கா இல்லையா? டே 1 டே 2 ஓட எப்படி இருக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ டே 2ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. இந்த என்கல்ஃபிங் கேண்டல்ல அது நான் உங்களுக்கு லைவ்ல நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவருக்கு டோஜியும் இருக்கு. டே 2ஓட புரிதலும் டே 1ஓட புரிதலும் தெளிவாக இருக்கு. தெளிவாக இருக்கு ப்ரோ. தெளிவாக இருக்கா? ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? எல்லாமே லைவ்ல தானே பார்க்குறோம். ஆமாம் ப்ரோ. அர்னால்ட்? எஸ் ப்ரோ. ஓகே ரைட்.